தேர்தலில் இவ்வளவு இடங்கள்தான் கொடுப்போம் என நிர்பந்திப்பதற்கு திமுக பாஜக அல்ல. ஏற்றுக்கொண்டு அடிபணிவதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதிமுக போல் அடிமையும் இல்லை என அந்த கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் இரா முத்தரசன் தெரிவித்துள்ளார். கோவை பெரியநாயக்கன் பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தீங்கான RSSக்கு தமிழ்நாட்டில் சிலர் துணை போய்விட்டனர் என்றும் அவர்களை அனுமதிப்பது தமிழ்நாட்டிற்கு ஆபத்து என எச்சரித்தார். இந்த கூட்டணி என்பது திமுக தலைமையிலான தமிழ்நாட்டில் அமைந்திருக்கிற மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பது கடந்த 10 ஆண்டு காலமாக நீடிக்கிறது. ஓராண்டு காலத்திற்கு மேல் எந்த கூட்டணி நீடித்தது கிடையாது, வரலாறே கிடையாது. நான் அறிந்த வரைக்கும் ஒரு கொள்கைக்கான கூட்டணி, ஒரு கொள்கை போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதனால இது சீட்டு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. இன்னைக்கு எது அபாயம், எது தீங்கானது? RSS தான் இன்னைக்கு தீங்கானது. அந்த தீங்குக்கு இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற சில பேர் துணை போயிட்டாங்க. அவர்கள் கால் பதிப்பது தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தேசத்திற்கே ஆபத்து. அந்த அக்கறையும் பொறுப்பும் எங்களுக்கு இருக்கிற காரணத்தினால் நாங்கள் உடன்பாடு காண்கிறோம். சீட்டு குறையிறத பத்தியோ கூடுறத பத்தியோ எங்களுக்கு கவலைப்படலை. தேர்தலில் இவ்வளவு இடங்கள்தான் கொடுப்போம் என நிர்பந்திப்பதற்கு திமுக பாஜக அல்ல. ஏற்றுக்கொண்டு அடிபணிவதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதிமுக போல் அடிமையும் இல்லை என அந்த கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் இரா முத்தரசன் தெரிவித்துள்ளார். கோவை பெரியநாயக்கன் பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தீங்கான RSSக்கு தமிழ்நாட்டில் சிலர் துணை போய்விட்டனர் என்றும் அவர்களை அனுமதிப்பது தமிழ்நாட்டிற்கு ஆபத்து என எச்சரித்தார். இந்த கூட்டணி என்பது திமுக தலைமையிலான தமிழ்நாட்டில் அமைந்திருக்கிற மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பது கடந்த 10 ஆண்டு காலமாக நீடிக்கிறது. ஓராண்டு காலத்திற்கு மேல் எந்த கூட்டணி நீடித்தது கிடையாது, வரலாறே கிடையாது. நான் அறிந்த வரைக்கும் ஒரு கொள்கைக்கான கூட்டணி, ஒரு கொள்கை போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதனால இது சீட்டு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. இன்னைக்கு எது அபாயம், எது தீங்கானது? RSS தான் இன்னைக்கு தீங்கானது. அந்த தீங்குக்கு இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற சில பேர் துணை போயிட்டாங்க. அவர்கள் கால் பதிப்பது தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தேசத்திற்கே ஆபத்து. அந்த அக்கறையும் பொறுப்பும் எங்களுக்கு இருக்கிற காரணத்தினால் நாங்கள் உடன்பாடு காண்கிறோம். சீட்டு குறையிறத பத்தியோ கூடுறத பத்தியோ எங்களுக்கு கவலைப்படலை.